ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் அனந்தாழ்வான் அப்படின்னு பேர். அனந்த நம்பி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனந்தாழ்வான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், ரொம்ப பிஸியான கோவில். விடிகாலையில் ஆரம்பித்து நள்ளிரவு வரைக்கும் பூஜைகள் வரிசையாக இருக்குது. அந்த பெருமாள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 4:30 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக பெருமாள் கிட்ட போகிற பூஜகர் பேர் கேசவன் அப்படின்னு பேர். பெருமாளுக்கு பூஜையை ஆரம்பிக்க போகிற பெருமாள் கல்லில் இருந்த கல் சொரூபத்தில் இருப்பார். அதற்குள்ள மந்திரங்கள் சொல்லி நம்மெல்லாம் என்ன சொல்கிறது, கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு சாநித்தியம், ஒரு இறை சாநித்தியம் கொடுக்குறோம். அதனால் அதுக்கு சக்தி இருக்குது நம்ம சொல்கிறோம். அந்த பெருமாள் திடீர்னு அந்த விக்கிரகத்திலிருந்து தோன்றி வெளியில் வர்றார். பெருமாளே வர்றார். எப்படி இருக்கும் பாருங்க. சங்கு சக்கரதாரியா பெருமாளை இந்த கேசவன் பூஜை பண்ண தயாரா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசுறாராம். என்ன கேசவா அப்படிங்கிறார். கேசவன் விதிர்த்து பார்க்கிறார். பெருமாளே நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி முடிச்ச உடனே பெருமாள் கேட்கிறார் கேசவன் கிட்ட, எங்க அனந்தாழ்வான் எங்க அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. கேசவனுக்கு முன்னாடி பெருமாள் தோன்றுகிறார். அந்த பெருமாள் அனந்தாழ்வான் எங்கன்னு கேட்கிறார். அப்ப சொல்றார் கேசவன், அனந்தாழ்வான் இந்த நேரம் நந்தவனத்தில் இருப்பார், பூக்களை பறிச்சுன்னு இருப்பார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே உங்களுக்கு மாலைகள் அணிவிக்கணுமே, அந்த மாலைகளை தொடுத்து கொடுப்பார். இப்போ நந்தவனத்தில் இருப்பார், உங்களுக்கு தெரியாததா பெருமாளே அப்படிங்கிறார். பெருமாளுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்போ பெருமாள் சொல்கிறார், நீ என்ன பண்ண, உடனே புறப்பட்டு போய் அனந்தாழ்வனை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு அப்படிங்கிற. யார் சொல்கிறது? திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி, உலகத்திலே பணக்கார கடவுள். அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்து கிடக்கிறோம் நம்ம. ஒரு நாளைக்கு வெங்கடாச்சலபதியை தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை 50,000 60,000 அப்படின்னு போயிட்டு இருக்கு. அந்த பெருமாள் யாரை கூப்பிடுறார்? அனந்தாழ்வனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். தோ பெருமாளே நான் போகிறேன் அப்படின்ட்டு கேசவன் வெளியில் வர்றார். நேராக நந்தவனத்துக்கு போகிறார். விடிகாலையில், நல்லா புரிஞ்சுங்க, விடிகாலையில். அந்த காலத்தில் என்ன கரண்ட்டெல்லாம் இருந்ததா, லைட்டெல்லாம் இருந்ததா, பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு? ஏதோ ஒரு பெட்ரு மார்க்ஸ் மாதிரி தானே லைட்டை வச்சு பூவெல்லாம் அப்படியே பறிச்சுன்னு இருக்கார். நந்தவனத்தில் அனந்தாழ்வான் பறிச்சுன்னு இருக்கார். அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு கேசவன் சொல்கிறார், அனந்தாழ்வான் உன்னை பெருமாள் உடனே வர சொல்கிறார் அப்படிங்கிறது. சொன்ன உடனே அப்படியா பெருமாள் கூப்பிட்டாரா, என்னையா அப்படிங்கிற. ஆமாம் உன்னை தான், உடனே வர சொன்னார், கையோடு கூட்டின்னு வர சொன்னார் அப்படிங்கிறார். சித்தருங்கோ பூ பறிச்சுன்னு இருக்கேன், இந்த பூ பறிக்கிற வேலையை முடிச்சுட்டு நேராக பூவோடு வந்துடுறேன், மாலை கட்டி தான் போடணும் பெருமாளுக்கு, கொஞ்ச நேரம் இருங்கோ அப்படிங்கிற. எப்படி இருக்கு நமக்கு? கூப்பிடுறது பெருமாள் சொல்லியாச்சு, உன்னை கூப்பிட்றாரு இப்போ பெருமாள்னா. இப்போ கடவுள் நம்மளை கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்தை வச்சுப்போமே, யாரோ கூப்பிட்டா நம்ம ஓடுறோம். ஆஃபீஸில் முதலாளி கூப்பிட்டா ஓடுறோம், வீட்டில் பொண்டாட்டி கூப்பிட்டா ஓடுறோம், எதுக்கோ ஓடுறோம். கடவுள் நம்மளை கூப்பிடுறாருன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, பதறி அடித்து ஓட மாட்டோம். இந்த தெருமுக்கில் இருக்கிற பிள்ளையார் உன்னை உடனே வர சொன்னார்ரா, இந்த சக்தி விநாயகர் உன்னை கூப்பிட்டார் அப்படின்னா பிள்ளையாரை கூப்பிட்டாரா அப்படின்னு ஓடுவோம் நம்ம. திருப்பதி வெங்கடாச்சலபதி கூப்பிட்றாருன்னு சொல்லியும் இந்த அனந்தாழ்வன் என்ன சொல்கிறார், ஒரு 1/2 மணி நேரம் இந்த பூவெல்லாம் பறிச்சு விடுறேன், பறிச்சுட்டு மொத்தமாக எடுத்துட்டு உள்ளே போகலாம், மாலை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற. கேசவன் பார்க்குறார்,
என்னடா அது பெருமாள் கூப்பிட்டாரு சொல்லி ஒரு அரை மணி நேரம் வாய்தா வாங்குறானே அப்படிங்கிறார். கொஞ்சம் இருக்கும் 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம் அப்படிங்கிறார். யார்? அனந்தாழ்வன். கேசவன்ட்ட சொல்ற, கொஞ்சம் இரு, இங்கே இரு, 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம் பெருமாள்கிட்ட அப்படிங்கிறார். பூவை பறிக்கிறார். ஒரு 1/2 மணி நேரத்தில் பூவெல்லாம் பறித்து முடிச்சாச்சு. 2 பேரும் நேர பெருமாள் கிட்ட போகிறாங்க. எந்த பெருமாள்? திருப்பதி ஏழுமலையான். அந்த பெருமாளோட சந்நிதிக்கு போகிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. போய் பூவெல்லாம் கீழே வைக்கிறார். பெருமாளை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுறார் அனந்தாழ்வான். பெருமாள் அனந்தாழ்வனை பார்க்குறார். என்னப்பா இப்போ வந்திருக்க அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி.